நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். நான் முயற்சிக்கிறேன். அன்னை தெரேசா சொன்னார்கள், நீங்கள் எவ்வளவு கொடுக்கிறீர்கள் என்று முக்கியம் அல்ல, அதை அன்போடு கொடுக்கிறது தான் முக்கியம். நீங்கள் பிறருக்கு எவ்வளவு தருகிறீர்கள்
அதை எவ்வளவு அன்புடன் தருகிறீர்கள் என்றுதான் முக்கியம். நான் காந்தி கிராமத்தில் வேலை செய்யும் போது அது ஒரு சவாலாக இருந்தது. உதாரணத்துக்கு 2 சம்பவம் எடுத்து சொல்கிறேன். ஒரு நாள் ஒரு பெண்மணி, நோயாளி பெண்மணி என்னிடம் சிகிச்சை பெற்றார்கள். அப்போது அவர் கூறினார்கள், டாக்டர் அம்மா, என் உடம்பில் எப்பவுமே அழுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறேன் என்று. நான் சொன்னேன், தினம் குளிக்கிறீர்களா என்று கேட்டேன். ஆம் என்று சொன்னார்கள். அப்போது நான் இன்னும் சில கேள்விகள் கேட்டேன். காட்டில் வேலை செய்கிறீர்களா இல்லை என்னன்னு. அதுக்கு அவர்கள் ஆம் இல்லை என்று பதில் சொல்லி திரும்பவும் அதே வசனம் கூறினார்கள், என் உடம்பில் அடிக்கடி அழுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு டாக்டர் அம்மா. நான் சொன்னேன், சரி, நான் ஒரு பாக்டீரியா எதிர்முறை சோப்பு எழுதி தரேன், நீங்கள் அதை தேய்த்து தினம் குளியுங்கள் என்று. அவர் என்னை திருப்தி இல்லாத ஒரு பார்வையிட்டார். அப்போது என் மூத்த மருத்துவர் என்னை தனியாக அழைத்து, வைத்தியமே, அந்த அம்மா அப்படி சொல்றாங்கன்னா அவங்களோட மாதவிடாய் ரொம்ப நாளாக போய்கிட்டு இருக்குன்னு என்று அர்த்தம். எனக்கு திரும்ப அவங்களை போய் பார்க்க ரொம்ப வெட்கமாக இருந்தது. அப்போது அந்த மருத்துவர் சொன்னார், அந்த பெண்மணி என்ன யோசிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். மாதவிடாய் தள்ளி போட இருக்கிறதுக்கு சோப்பு எழுதிக்கிற டாக்டரோ உலகத்திலே இவங்களாதான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மூத்த மருத்துவர் என்னை தனியே அழைத்து, இங்க பாரு, நீ இந்த மருத்துவமனையில் பிழைக்கணும், நல்லபடியா பிழைக்கணும் என்றால் நீ இந்த நோயாளிகளின் கிராமிய சமூகத்தோட ஒற்றை மொழியை கற்றுக்கொள்ளணும். நான் சொன்னேன், சரி. அவர்கள் உதாரணம் சொன்னார்கள், குழந்தை காதை போட்டிக்கோங்க, வச்சுக்கணும்னா பேசிக்கிறீங்களான்னு கேட்கணும், அழகா மெல்லமா பேசிக்கிறீங்களான்னு கேட்கணும். அந்த மாதிரி அர்த்தம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இது சொல்லிவிட்டாங்க. நானும் 1 மாதத்துக்குள்ள அதை ஒற்றை மொழி நல்லுணராகிவிட்டேன். அதே சமயம் ஒரு நோயாளி பெண்மணி, சின்ன பெண்மணி நோயாளி வந்து குழந்தை இல்லை என்று என்னிடம் சிகிச்சை பெற்றார்கள். அப்போது நான் கேட்டேன், கணவர் மனைவி ஒன்றாக ஒரே வீட்டில் தானே வசிக்கிறீர்கள்? ஆம் என்று கூறினார்கள். என் கொச்சை மொழி நிறைய நல்ல உபயோகிக்கணும்னு சொல்லி பெருமையுடன் பேசுகிறீங்களான்னு கேட்டேன். அப்போது யார் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு எதிர்பாராத பதிலையும் என் யாருக்கு போய் சொல்றதுமே தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசி அதுக்கப்புறம் அவங்க கேட்டாங்க, டாக்டர் அம்மா, என் ஹஸ்பண்ட் கூட செக் பண்ணிக்கிறான்னு கேட்கலாம்னு டைரக்டா என்கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. காந்தி கடைசியில் காந்தி எடுத்துக்கூற உங்களை கண்டுபிடிக்கணும் என்றால் பிறகு சேவை செய்வதில் தான் உங்களை காண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு நல்ல மனம் கொண்டும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஓடும் ரயிலில் ஒரு அந்நியரை சந்தித்தார். அவர் பேர் வந்து ராஜா ஞானமுத்து.
நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இன்று ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இன்று ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். உடல் உழைக்கச் சொல்வேன், அதில் பிழைக்கச் சொல்வேன், அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இன்று ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். பயலே சேதி கேளடா, சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா. நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா. சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா. வளரணும் அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி. உன்னரம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. பயலே சின்ன பயலே சேதி கேளடா. மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனதில் வையடா தம்பி, மனதில் வையடா. வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா, நீ வலது கையடா. தனியுடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, நீ தொண்டு செய்யடா. தனியுடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, நீ தொண்டு செய்யடா. தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா, எல்லாம் பழைய பொய்யடா. சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா. குடும்பம் ஒரு கோவில், அன்பே அதில் தெய்வம். கருணை ஒளி வீசும் கண்கள் மணி தீபம். ஒரு நாளும் மாறாத சொந்தங்களே, உயிரோடு உயிர் சேர்ந்த பந்தங்களே. ஏழேழு
ஜென்மங்கள் நிலையாக வாழும் குடும்பம் ஒரு கோவில், அன்பே அதில் தெய்வம், கருணை ஒளி வீசும் கண்கள் மணி தீபம். மஞ்சள் முகத்தில் தேவதைகள் மங்களம் நின்று ஜொலிக்கும், தங்கை உனக்கு எங்கள் இன்னுயிரும் சீதனம் என்று கிடைக்கும். மஞ்சள் முகத்தில் தேவதைகள் மங்களம் நின்று ஜொலிக்கும், தங்கை உனக்கு எங்கள் இன்னுயிரும் சீதனம் என்று கிடைக்கும். எம் வானிலே நீ பௌர்ணமி, நீதானம்மா எம் கண்மணி, சலங்கை குலுங்க அசைந்து நடக்கும் வனப்பில் கலைகளின் அரங்கம்.